ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் உறவுகளும் துணைகளும் கூட சரியாக அமைஞ்சிடாது. அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் குறை நிறை முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். நீங்கள் தான் உங்களுக்கு அமைஞ்ச விஷயங்களுடைய குறை நிறைகளை ஏற்றுக்கிட்டு அழகாக அமைதியாக வாழ கற்றுக்கணும். இப்போது கூட உனக்கு இருக்கும் சில விஷயங்களை யோசித்து நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பதாலேயே அது உனக்கு பிரச்சனையாக ஆபத்தாக மாறப்போகுது. இனிமேலாவது நான் சொல்கிறத கேளு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமாக நடக்க தான் செய்யும். கையில் கிடைச்சது திடீர்னு கையை விட்டு போகும், அல்லது கையில் விழுந்தது அவ்வளோதான் நமக்கு கிடைக்காது நினச்சது திடீர்னு உன்னை தேடி வரும். எப்போதுமே எது கிடைச்சாலும் எது உன்னை விட்டு போனாலும் அதற்கான மூல காரணத்தை தெளிவாக யோசித்து புரிஞ்சிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக இரு. உன் தேடல்களில் தெளிவை உண்டாக்கி உனக்கான உரியதை உனக்கு உயர்வானதை இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுக்குறேன். தெளிவான மனம் எல்லாரையும் போற்றும், தெளிவற்ற மனம் எல்லாரையும் தூற்றும். நீ எப்போதும் எல்லாரையும் பாராட்டக்கூடிய, எல்லாரிடமும் நல்லபடியாக பழகக்கூடிய பிள்ளையாரு. உன்கிட்ட சரியாக பழகாத, உன்னை பிடிக்காத, உனக்கு எதிராக வேலை செய்யும் மனிதர்கள் இப்போ உன் வாழ்க்கையில் ஆபத்தை உண்டாக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சாதாரணமாக நினச்சி செய்யக்கூடிய அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடத்தை கொடுக்கும், அது எப்படி உனக்கு ஆபத்தாக முடியும்னு எனக்கு நல்லா தெரியுமல்லவா. அதனால தான் உன்னை காப்பாற்றுறதுக்காக, உனக்கு உதவி செய்வதற்காக இந்த சாயப்பா ஓடி வந்திருக்கேன். உண்மையான அன்பு, உண்மையான பாசம் உள்ள மனிதர்கள் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போவாங்களே தவிர ஒருபோதும் விட்டுட்டு போக மாட்டாங்க. நீ எப்போதும் யார் உன்னை விட்டு போனாலும் அவங்க உன் மேலே உண்மையான அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்கள் இல்லைங்கிற உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கணுமே செல்லமே. வரவுக்கு மீறி செலவு செய்கிறவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக வறுமை தான் வரும். ஆடம்பரமான செலவு செய்கிறவங்க அவஸ்தையை அனுபவிப்பாங்க. திட்டமிடாமல் செலவு செய்பவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் திண்டாட்டத்தை அனுபவிப்பாங்க. நீ எப்போதும் ஆடம்பரமாக செலவு செய்யவும் வேண்டாம், திட்டம் போடாமல் திண்டாடவும் வேண்டாம். எல்லா விஷயங்களையும் யோசித்து கவனமாக சிறப்பாக செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதா இருந்தால் கூட அள்ளி அள்ளி கொடுக்காம ஒரு அளவோட சொல்ல பழகு. ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ செஞ்ச விஷயம் உனக்கு சரியாக வந்ததால் அது எல்லாருக்கும் சரியாக வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் சூழ்நிலைகள் வேற. நீ என்னதான் அறிவுரை சொன்னாலும் அது அவர்களுக்கு பொருத்தமாகவும் இருக்கணும் அல்லவா. ஒவ்வொரு மனிதனும் தானே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்ட அனுபவம்னு ஒன்று கிடைக்காத வரைக்கும் அடுத்தவங்களுடைய அறிவுரைகளை அவ்வளவு சுலபமாக ஏற்க மாட்டார்கள். நீயாகவே அவங்க இவங்க எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிறேன், எல்லார் வாழ்க்கையும் சரி செஞ்சிடறேன், எல்லாரையும் தூக்கி உயர்த்துவேன்னு நினச்சி யாருக்கும் போய் அறிவுரை சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கிட்டு சரி செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. அனைத்தையும் சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடிய மனசு உன்கிட்ட இருந்தாலே போதும். இந்த உலகத்தில் உன்னை விட யாரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் அதை கடந்து வர தயாராக இருக்கணும். கடினமான சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வரும்போது யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ, யார் உன் கூட இருந்தால் உன் மனசுக்கு ஆறுதலை தருமோ, அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் உன் கூட கொண்டு வந்து சேர்க்குறேன். நானும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன். அதனால நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். பல சமயங்களில் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும்போது உன்னால் அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாமல் போனாலும், பேச முடியாமல் நியாயம் கேட்க முடியாமல் போனாலும் இந்த சாயப்பா உனக்காக நியாயம் கேட்பேன்ற நம்பிக்கை எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டுமே செல்லமே. உன்னை யாரும் கஷ்டப்படுத்தவோ உன் மனசை நோகடிக்கவோ இந்த சாயப்பா நிச்சயம் விடமாட்டேன். உன் உடம்புல இருக்கக்கூடிய உடலையும் மனசையும் வலியையும் இந்த சாயப்பா முழுவதும் புரிந்தவனாகவே இருக்கேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான வாய்ப்புகள் மிகப்பெரிய அழகான வாய்ப்பாக உன் வாழ்க்கையில் வந்து சேரதான் போகுது. எப்போதும் யாரையும் கேவலமாக, அற்பமாக, மட்டமாக, தாழ்வாக நினைக்காதே. காலம் எப்போ எப்படி மாறும்னு தெரியாது. வேணா இவங்க சரியில்லை, இவங்க சரி வர மாட்டாங்கன்னு ஒதுக்கி வைக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்காங்க. நீ உன் வாழ்க்கையில் யாரையும் தாழ்வாக நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கை முழுவதும் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருப்பதாக நீ நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் நீ மனசு வச்சினா கண்டிப்பாக அனைத்தையும் உன்னால் சரி செய்ய முடியும். என்னால் முடியுமா நீ மலைக்க வேண்டாம். நீ நம்பினால்தான் உன்னால் எல்லாத்தையும் முடிக்க முடியும். இந்த சாயப்பா சொல்கிறத கேளு. உன்னால் முடியும் நானே சொல்லும்போது
நீ ஒருபோதும் பின்வாங்காதே. பின்வாங்காம முன் வச்ச கால பின் வைக்காம நீ எடுக்க ஆரம்பிச்ச செயல்களை எல்லாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாரு. எல்லாவற்றையும் உனக்கு சாதகமா மாத்தி கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது, எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தியையும் ஆற்றலையும் உனக்கு கொடுத்திருக்கும் போது, இந்த முறை நீ துணிவோட செயல்பட்டாலே அதன் மூலமாக உன் வாழ்க்கையில அற்புதமான அழகான மாற்றங்கள் வந்து சேரும். என் அருளால் நீ வாழ்க்கையில ஜெயிக்க போற. அனைத்தையும் துணிச்சலாக எதிர்கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெற தயாராகு. என் ஆசீர்வாதத்தோட உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். என்னை முழுமையாக சரணடைந்த உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். மாயையின் பிடியில் இருந்து நிச்சயம் உன்னை விடுவிப்பேன். உன் மனசுல வரக்கூடிய தவறான சிந்தனைகளை எல்லாம் தூக்கி அழிச்சிடு. உன் ஆற்றலை குறைக்கும், உன் நம்பிக்கையை குலைக்கும் தேவையற்ற விஷயங்கள நீ மனதை செலுத்த வேண்டாம் என் செல்லவே. எப்போதுமே உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ நம்பிக்கையோட செஞ்சினா உனக்கான நல்லது நிச்சயம் நடக்கும். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்குவதற்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தடையாக நினைக்கும் விஷயங்கள் எதுவும் உண்மையிலேயே தடை கிடையாது. அதுதான் உன்னை வலிமைப்படுத்தும்ன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தடையாக இருக்கும் சோதனைகளையும் உனக்கு இருக்கும் வேதனைகளையும் போக்கி உன்னுடைய நெருங்கவிருந்த ஆபத்துகள் அத்தனையும் துரத்தி அடிச்சு இந்த சாயப்பா இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்த போறேன். நாளைய நாள் நிச்சயம் உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மகிழ்ச்சி விடியலாகவே இருக்க போகுது. இப்போதிலிருந்தே நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கிட்டு இனி எல்லாத்தையும் என் சாயப்பா பார்த்துக்குவாரு, எல்லாமே எனக்கு நல்லபடியா நடக்கும்ன்ற நிம்மதியோட நீ தூங்க போகலாம். நீ செய்த தவறுகளும் உன் துன்பங்களும் மனக்குழப்பங்களும் இது எல்லாமே கடந்து போன விஷயமா மாறி போகுது. இனிமேலாவது நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட எதிர்வரக்கூடிய நாளைய விடியலை நோக்கி வாழ தயாராகு. சும்மா படுத்துக்கிட்டு மனசுல யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா நள்ளிரவு வரைக்கும் நீ சிந்திச்சாலும் எந்த விஷயமும் முடிவுக்கு வராது. ஏன்னா இரவெல்லாம் முழிச்சு ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு திட்டம் போட்டு யோசிச்சு முடிவெடுக்கிறவங்க மறுநாள் காலையில அது எதையுமே செஞ்சதாக சரித்திரம் கிடையாது என் செல்லமே. நீ ஏன் யோசிச்சு பாரு, பல நாட்கள் இரவெல்லாம் தூங்காம எத்தனையோ விஷயங்களை யோசிச்சு எவ்வளவோ முடிவெடுத்திருப்ப. நாளைக்கு இதை செய்யலாம் நினைப்பியே தவிர மறுநாள் அதை கண்டிப்பா உன்னை செய்ய முடியாது. ஏன்னா இருளான இரவு பொழுது அவ்வளவுதான். நீ என்ன யோசிச்சாலும் அது அதற்கான விடியலை தராது. அதனால எல்லாத்தையும் சாயப்பா நீங்க பார்த்துக்கோங்கன்னு என்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இப்போது நிம்மதியாக நீ தூங்கு. உன் மனதின் இருளை அகற்றி உன் வாழ்க்கையில இருக்கும் துன்பத்தை துரத்தி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். என் அருளின் மூலமாக இனிமே உன் வாழ்க்கை அழகாகும். நீ வேலை செய்யும் உழைக்கும் முயற்சி செய்யும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த சாயப்பா உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ நேர்மையோடும் அன்போடும் பாசத்தோடும் உண்மையோடும் இருப்பதால் தான் உன் உழைப்புக்கான மகிமையை உன் வாழ்க்கையில கொடுக்கணும்னு நினச்சி உன்னை தேடி வந்தேன். என் அருளால இப்போதே உனக்கு இருக்கும் அத்தனை ஆபத்துகளும் சரியாகி உன் வாழ்க்கை ஒளி பெறப் போகுது. நீ எப்போதும் பிரகாசமா மகிழ்ச்சியா வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்க போறேன். நீயே சற்றும் எதிர்பாராத பல அற்புதமான அழகான விஷயங்கள் உன் வாழ்க்கையில வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. நீ குழப்பமான சஞ்சலமான மனசோட இருந்தீனா உன்னை என்னால உணர முடியாது. முதல்ல மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு மனமுழுக்க நம்பிக்கையோட என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு தர்றேன்.